அவங்களுக்கு அவங்க அம்மா வந்து 42 வயசுல அவங்க பிறந்திருக்காங்க. இவங்க அம்மா வந்து பார்க்கறதுக்கு வயசானவங்களா இருந்திருக்காங்க. எல்லாருடைய அம்மாவும் ரொம்ப சாமிங்கா இருந்திருக்காங்க. எனக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து மம்மி வந்து இப்படி இருக்காங்களேன்னு எனக்கு பெரிய வருத்தம். நான் வந்து எங்க அம்மா வந்து பெரியமான்னு தான் சொல்லுவேன், எங்க அம்மான்னு சொல்ல மாட்டேன் சொல்லுவேன். அவ்வா ஆயாவா அவன் ஆயா அந்த மாதிரிதான் சொல்லுவேன்னு சொல்லும் போது இது என்ன மாதிரி மனநிலை எனக்கு தெரியல. இந்த இடத்துல நான் ஒரு கருத்து சொல்லியே ஆகணும். உங்க அம்மாவை அதே மாதிரி நீங்க பிறக்கும்போது ஒரு உடல் குறைபாடோட நீங்க பிறந்துட்டீங்கன்னு வச்சுக்காங்க, உங்களை கவனிக்காம எட்டுமே அனாதாசம் சேர்த்த நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு என்னுடைய கேள்வி அதுதான். என்னுடைய கேள்வி அதுதான். உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கி, அறியாத வயசு, நீங்க ரொம்ப சின்ன பிள்ளையில அதை வந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு பொழுது, ஏன்னா யாழினி என்ன பண்ணான்னா ஒரு தடவை 1.5 வயசு குழந்தை, 1.5 வயசு, அதன் பிறகு 2 வயசு ஆச்சு அவளுக்கு. அவளை வந்து பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க தான் நல்லா பாத்துப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு ஷர்ட் எல்லாம் போட மாட்டாரு. அவரு வந்து ரொம்ப அவரு விவசாயி, வேற ஒண்ணும் கிடையாது, வெண்டைக்காய் கத்திரிக்காய் களை எடுத்துட்டு இருப்பாரு, டக்குன்னு போவாரு. அவரு போய் கூட்டு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு போனா ஒரு தடவை எனக்கு அவரு தெரியாதுன்றுச்சான். அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம், 5 வயசுதான், 5 வயசு 2.5 வயசு 2.5 ஆமா, அப்பதான் வந்து இதுக்கு போறது. ஏன்னா அங்க வர்ற எல்லா அம்மாக்களும் ரொம்ப அழகா இருப்பாங்க. ஏன்னா அது வந்து கேட்டட் கம்யூனிட்டி இருக்கிற ஏரியா, அந்த ஊரே பெரிய வளர்ச்சி. ஆனா அவங்க வீடு இருக்குல்ல, அவரு மட்டும் தான் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பெரிய இடம் வச்சிட்டு இருக்காரு. இப்ப அங்க டென்னிஸ் கோர்ட் எல்லாமே வந்துடுச்சு சொல்றேன். ஆனா காசு தரப்பு இல்ல. ஆனா அவர் எப்பயுமே ஒரு துண்டை போட்டு வேட்டியை கட்டி போயிட்டு இருப்பாரு, நடந்து போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. விவசாய ஃபங்க்ஷன் மட்டும் தான் சத்தம் போடுவார். பாசமான ஆளு, யாழி மேல அவ்வளவு பாசம். அது மாதிரி சொல்லிச்சுன்னு அன்னைக்கு வந்த தகவல். அடுத்த நாள் யாழினிக்கு வந்து அது எப்படி நீ சொல்லலாம்னு சொல்லி, இல்ல அதற்கு பிறகு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 நாள் வரைக்கும் அவர் தான் போய் அவளை கூப்பிட்டு வந்தார். ஆமா, அவரோட தான் வரணும். அவர் யாருன்னு கேட்டா எங்க தாத்தா வந்திருக்காங்கன்னு சொல்லி நீ அத வந்து சொல்லணும். முத நாள் சொன்னோம் இது ரொம்ப ரொம்ப தப்பு, இப்படி பேசுறது ரொம்ப தப்பு. நாங்க 2 பேருமே ஆபீஸ்ல இருக்கோம். ஏன்னா நான் வந்து அப்ப வந்து பாலிமர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இவங்க வந்து சிகப்பி ஆட்சி மவுண்ட் ரோட்ல 2 பேரும் வந்து அங்க இருந்து கொலப்பாக்கம் போகணும். கொலப்பாக்கம் 25 கிலோமீட்டர் கிட்ட, பைக் எல்லாம் வந்து பறக்கும். அந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு வரதுக்கு முன்னாடி குழந்தை ரொம்ப நேரமா அங்க டே கேர்ல இருக்குன்னு இவர் போய் கூட்டு வருவாரு. அப்ப இந்த மாதிரி வார்த்தையை சொன்னப்ப நான் வந்து பிடிச்சி ஏறி எப்பயுமே ஒரு விஷயம் வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்லும்போது அதை செய்ய வைப்பேன். எதை நீ வந்து ரிஜெக்ட் பண்ண பாரு, இதான் வாழ்க்கை, இப்படிதான் இருக்கும். 10 நாள் அவர் தான் போயிட்டு வந்தார். நாங்க வந்தாலும் நாங்க வீட்டுல இருப்போம், அவர் தான் போய் கூட்டு வருவோம். இல்லங்க அவங்க அப்பா கிட்ட நான் சொன்ன, விஷாலப்பா நீங்க வந்து போய் தான் ஆகணும், அது அப்படிதான் சொல்லும், நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும். அந்த புரிதல் அந்த பக்கம் பண்ணதுனாலதான் இன்னி வரைக்கும் யாருமே வந்து யாரையுமே அழகு சார்ந்தோ அவங்க வந்து இப்படி இருக்காங்க, முகம் இப்படி இருக்கு, அவங்க கருப்பா இருக்காங்க, அவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கிற பேச்சோ அவங்கள்ட்ட வந்து நான் பழக மாட்டேங்கிறதோ இருக்கவே இருக்காது.